Hi, February 2, 2026, the Hindu newspaper discussion. Okay. ஸோ எஸ்டர்டே வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணதுனால நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்குது சரியா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆக்சுவலி 2025 பட்ஜெட்டில் 11 crore ஓகே 11.2 lakh crore சம்திங் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 12.2 lakh crore என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எம்பசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஓகேவா. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சரியா. ஸோ இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ் டெவல்யூஷன் அட் 41% ஷேர் 41% சவுத் ஷேர் அப் அப்படின்றது. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக இது பண்ணியிருந்தது. அப்போது நம்ம என்ன பார்த்துக்கணும்னா ஃபினான்ஸ் கமிஷன்ஸோட பவர் அண்ட் இது என்ன, ரீசெண்டாக யார் இருக்கா அப்படின்ற சேர்மனாக யார் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகே. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்றது ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ சென்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது. ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்றது அமாங் த ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே. அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும், என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, எந்த க்ரைட்டீரியா வச்சு எதை இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஓகே. ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை வச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டாக 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்ததுனால அதையும் நம்ம திரும்ப பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்சசபிள் டூரிசம் கேரளா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசேபிள்டு பீப்புள்ஸ் 1.3 பில்லியன் பர்சன்ஸ் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா டிசேபிள்டாக இருக்காங்க ஓகேவா. சாரி 1.3 பில்லியன் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி அண்ட் 1.1 பில்லியன் என்னவா இருக்காங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க. அப்போது என்னென்னா ஏஜிங் சொசைட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இது அக்ராஸ் குளோபல் லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஜிங் சொசைட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டூரிசம் என்னவா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அக்சசபிளாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா வந்து டிசிஷன் எடுத்துக்காங்க ஓகே. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஏஜிங் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது கேரளா, தமிழ்நாடு ஓகே, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே என்ன வரணும் அப்படின்னா அக்சசபிள் டூரிசம் அது எல்லாமே ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றத ஒரு வே ஃபார்வர்டாக எழுதலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர் டு கெட் சிம்பிளர் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரொசீஜரை சிம்பிளர் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஓகே. கிளியரன்ஸ் கம்பைலன்ஸு கிளியரன்ஸஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மி பண்ணுறோம். அது மூலமாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட்ஜெட்லேயும் அதுதான் பேசியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஆர்டிக்கல் என்னென்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாலட்டிலிட்டி கம்மியாகும் ஓகே. நீ என்ன பண்ண மாட்டேன், ஈஸியாக ஒரு ஷேரை டக்கு டக்குன்னு கைமாற்றி விட மாட்டோம் ஓகே, டக்கு டக்குன்னு விற்க மாட்டோம், வேகமாக விற்க மாட்டோம். அப்போது மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா வாலட்டிலிட்டி கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அட் த சேம் டைம் இது என்ன பண்ணும் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். எப்போவுமே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஐ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போ கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும் ஓகே. எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற யூஎஸ் ருப்பி டிப்ரிசியேஷன் சரியா, அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹேண்ட்ஸ் அவுட் மிக்சட் பேக் ஃபார் தி கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அதே தான் திரும்ப செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வச்சு தான் அதில் பேசுகிறோம் ஓகே. ஸோ அது தேவையில்ல. டைம் இருந்துச்சு அப்படின்னா கிளியராக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. இல்லைனா மேலோட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதில் இருக்கிறத மட்டும் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லேபர் இன்டென்சிவ் டெக்ஸ்டைல் செக்டார் எம்எஸ்எம்இ டு கெட் அ நியூ ஸ்கீம் அப்படின்றதுமா ஓகே. ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அதில் டெக்ஸ்டைல் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. 25% பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்டைல் செக்டாருக்கு, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ டெக்ஸ்டைல் செக்டாருக்கு ஓகேவா. ஸோ அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட்டு சரி, அதுக்கப்புறம் ஹை வேல்யூ டெக்னாலஜி இது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஃபைபர் ஸ்கீம். அது மூலமாக லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்கீம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, அதில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் பற்றி கொடுத்துருக்காங்க டிஆர்இடிஎஸ் அப்படின்றது ஓகே. அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் ஸ்கீம் அப்படின்றது. அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மேண்டட்டரி டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட். இப்போது ஒரு எம்எஸ்எம்இயோட ப்ராடக்டை ஒரு சிபிஎஸ்சி ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் செக்டார் யூனிட் வாங்குறாங்க, ஒரு என்டர்பிரைசஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான செட்டில்மெண்ட்ஸை எந்த பிளாட்ஃபார்மில் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்டிஎஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் தேவையில்லை.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 crore டோசேஜ் ஃபார் பயோஃபார்மா அப்படின்றது. பயோஃபார்மானா என்னன்னு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, பயோஃபார்மா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பார்மசூட்டிக்கல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பயோஃபார்மா அப்படின்றது, அதாவது அந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னா பயோஃபார்மா சக்தி அப்படின்றது. அதில் 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று பயோலாஜிக்ஸ் அண்ட் பயோசிமிலர். இது ரெண்டோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. பயோசிமிலர் அப்படின்றது இஸ் அ ஜெனரிக் மெடிசன்ஸ்மா. ஆல்ரெடி அப்ரூவ் ஆன மெடிசனை திரும்ப நம்ம என்னன்னா ரீக்ரியேட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே. ஆனால் பயோலாஜிக்ஸ் அப்படின்றது மெடிகேஷன்ஸ் ஃப்ரம் த லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருந்து மெடிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா அது பயோலாஜிக்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் ரெண்டுக்கான டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா பயோஃபார்மா அண்ட் பயோசிமிலர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீப்பர் கேன்சர் ட்ரக் ட்ரைனிங் 1.5 lakh கேர் கிவர் அப்படின்றது. ஸோ இது என்னன்னா ஒரு வே ஃபார்வர்டாவோ இல்லை ஒரு எக்ஸாம்பிளாவோ எடுத்துக்கோங்க. ஓகே, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து, அதாவது கேன்சர் மெடிகேஷன்ஸை எப்படி வந்து அவைலபிளாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. வேறு எதுக்கும் இந்த நியூஸ் தேவைப்படாது. அது கீழே இருக்கிறது ஃபோக்கஸ் ஆன் ஆயுஷ் இக்கோ சிஸ்டம் அப்படின்றது. அதாவது என்ன இயர்லி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆயுஷ் மெடிசனுக்கு அலோகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டிமாண்டும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புதுசாக 2 நேஷ்னல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா ராஞ்சி அண்டு தெஸ்பூரில். ஆல்ரெடி எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்குது இல்லையா, நிமான்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, மென்டல் ஹெல்த்தை பற்றியும் பேசியிருக்காங்க அதில். ஸோ அடுத்தது வந்து அதே தான் இந்த பக்கம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ். அதில் திரும்பவும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பயோஃபார்மா சக்தி இனிஷியேட்டிவ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா சிமிலர்ஸ் அண்ட் பயோலாஜிக்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போ ஆப்வியஸாக என்ன கிரியேட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி பேசியிருக்காங்க கொஞ்சம் அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோகோனட், கொக்கோ அண்ட் சாண்டல்வுட் கெட் த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்றது. இது எல்லாமே ஹை வேல்யூ கிராப்ஸ்மா. ஹை வேல்யூ கிராப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஹை வேல்யூ கிராப்ஸ் எது வரும் அப்படின்னா கோகோனட், கொக்கோ, சாண்டல்வுட். கீழே என்ன வரும், கேஷ்யூ, ஓகே, ஆல்மண்டு, வால்நட்டு. இது எல்லாமே ஹை வேல்யூ கிராப்ஸ். இதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன பார்த்துங்க அப்படின்னா ஹை வேல்யூ கிராப்ஸ்னா என்ன, ஹை வேல்யூ கிராப்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன் வந்து கேஷ் கிராப்ஸ்னா என்ன, ஃபுட் கிராப்ஸ்னா என்ன, ஃபைபர் கிராப்ஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து எக்கனாமிக் டேர்ம்ஸில் ஹை வேல்யூ கிராப்ஸ்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான பட்ஜெட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 75% வில் பி ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது. அப்போ 75% டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆத்மசக்தி, செல்ஃப் ரிலையன்ஸு, அதை ரிலே பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே. மற்றபடி டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா அட்லீஸ்ட் 5% வந்து ஜிடிபி வந்து நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஷார்ட் ஆஃப் மீடியம், அதாவது இந்தியா வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் மிலிட்டரி பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு வே ஃபார்வர்டாக வச்சுக்கலாம் இல்லையா, 5% ஜிடிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி எஜுகேஷனில் வந்து ஹெல்த்தில் வந்து 6% ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். எஜுகேஷனில் மோர் தென் 2% ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். அதே தான் R&Dலையும் மோர் தென் 2% ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். சரி, அது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லோவாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா with allocation of 500 crores center bats for manufacturing sports goods in India அப்படின்றது. ஓகே. ஸோ அதில் கேலோ இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஜூட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றத அதில் பேசியிருக்காங்க. ஓகே. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பற்றியோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ், டிஸார்டர், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பற்றியோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அப்படின்றத இது பண்ணிக்கணும். மற்றபடி கேலோ இந்தியா ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததுண்ணா நெக்ஸ்ட் 8th பேஜ் ரேர் எர்த் காரிடார்ஸ் அப்படின்றது. ஸோ நமக்கு தெரியும் 60% ஆஃப் குளோபல் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, சைனா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை ரிஃபைன் பண்ணுறது யார் தான், சைனா தான். இப்போ குளோபல் சப்ளை செயினில் மேஜராக யார் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சைனா. அப்போ அதுக்கு இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேர் எர்த் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே. அது எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி. ஓகே. ஏன்னா இந்த ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே மினரல் ரிச் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால. ஓகேவா. ஸோ அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 17 ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு த
இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி படி என்ன பண்ணுறாங்க 17 மெட்டல்ஸ் வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த 17 மெட்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதிலே சொல்லியிருக்காங்க. லாந்தனம், சீரியம் ஓகேவா, பிரசோடினியம், நியோடிமியம், சமேரியம் ஓகே. இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் மிஷின் 2.0 அதாவது ஸ்பெண்டிங் எம்எஸ்எம்இ செக்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செமிகண்டக்டரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஸ்பெண்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் பண்ணியிருக்காங்க அப்படி ஓகேவா. ஸோ அது எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 crore இயர்மார்க் ஃபார் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் ஸ்கீம் அப்படின்றது. நம்ம நெட் ஜீரோ எப்போ அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 2070 நெட் ஜீரோ அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா, சொல்லிட்டே இருந்தால் பத்தாது. ஸோ அதனால அதுக்கான ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் 20,000 crore எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் ஸ்கீம்னா என்ன அதை பற்றி தெளிவாக பார்த்துக்கணும். ப்ளஸ் இதில் ஒரு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது. கார்பனை கேப்சர் பண்ணி அதை என்ன யூட்டிலைசேஷனும் பண்ணுறோம் ஆஸ் வெல் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் மீன்ஸ் ஜியாலஜிக்கல் ஸ்டோரேஜ், ஓஷனில் ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டில் ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், சாயிலில் ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஸ்டோரேஜில். அப்போ யூட்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. யூட்டிலைசேஷன்னா என்ன, வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த கார்பனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது மைனிங் செமிகண்டக்டர் செக்டார்ஸில் இல்லை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஓகேவா, பேட்டரி செக்டார்ஸில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த கார்பனை என்ன பண்ணிக்கிறோம் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எப்போ நெட் ஜீரோ எமிஷன், நெட் ஜீரோ வந்து எப்போ அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 7 ரயில் காரிடார்ஸ் கெட் கிரீன் சிக்னல் அப்படின்றதுமா ஓகேவா. ஸோ கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி ரயில்வே செக்டார்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும் ஓகேவா, வேறு எதுவும் இதில் தேவையில்லை. தென் அது கீழே லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா புத்திஸ்ட் சர்க்கியூட் ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் அண்ட் டூரிசம் க்ரோத் பாத் அப்படின்றது ஓகேவா. ஸோ அதாவது என்னென்னா புத்திஸ்ட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறது ஓகே. அப்போது இதில் நேஷ்னல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா டிஜிட்டலி டாக்குமெண்ட் ஆல் பிளேசஸ் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வுட் பி செட்டப் அப்படின்றது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் ஐ மீன் புத்திஸ்ட் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பிளேசஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அது எங்கெங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓகே. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே வந்து பார்த்தோன்னா புத்திஸ்டம் சர்க்கியூட்ஸ் வருது. இது எந்தெந்த சர்க்கியூட் அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா இது எல்லாமே புத்திஸ்டம் சர்க்கியூட்டுக்கு கீழே வரும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி கல்ச்சுரல் ரிலேட்டடாக பார்க்கும்போது லோத்தல், தொலாவிரா, ராஜிகார்ஜி, ஆதிச்சநல்லூர் ஓகே. ஸோ ஹஸ்தினாப்பூர் இந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. அப்போ டூரிசம் செக்டாரையும் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி டூரிசம் செக்டார் பற்றி 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எடிட்டோரியல் என்ன பேசியிருந்தோம், டூரிசமை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அது ரிலேட்டடாக பட்ஜெட்லையும் பேசியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக பட்ஜெட் ரிலேட்டட் தான். இன்ன வரைக்கும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாமே இந்த எடிட்டோரியலில் இருக்குது ஓகேவா. எக்ஸ்ட்ரா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா டேக்ஸ் கேம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. 2025 பட்ஜெட்டில் டேக்ஸ் என்ன பண்ணணும், நிறைய கட் பண்ணும் ஓகே. அதுக்கப்புறம் ஆனால் அது என்னென்னா பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், மிடில் கிளாஸஸை ஃபோக்கஸ் பண்ணும், அதனால் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினச்சிது. பட் ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் செக்டரை பூஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி அறிஞ்சிருக்கோம். ஸோ இட்ஸ் அ வயபிள் வே அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே ஓகே. மற்றபடி இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பேசினமோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன காரிடார்ஸ் மினரல் காரிடார் ஓகே, ரேர் எர்த் காரிடார்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இதை பற்றி தான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ அதே மாதிரி புஷிங் வெல்ஃபேர் டுவர்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இதில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சில்ட்ரன்ஸு, ப்ரெக்னென்ட் உமன்ஸு இவங்களுக்குலாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்கீம்ஸில் ப்ரொவைட் பண்ணுறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வந்து அதே தான் இருக்குது, ரிமைன் என்னவா இன்டாக்டாக இருக்குது ஓகே. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே தான் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. இதில் சில ஸ்கீம் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே சமத்யா ஸ்கீம், பால்னா ஸ்கீம். சமத்யா ஸ்கீம் அப்படின்றது என்னென்னா மெட்டர்னிட்டி என்டைட்டில்மெண்ட்ஸ்மா. பால்னா ஸ்கீம்ஸ் அப்படின்றது கிரச்சஸ் கிரியேட் பண்ணுறது. பிஎம் போஷான் ஸ்கீம்னா மிட் டே மீல் ஸ்கீம் தெரியும் இல்லையா. ஸோ இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கம்மியாகிட்டு இருக்கு, இல்லை ரிமைன் ஸ்டாக்னட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாமே 60-40 சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸாக இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேர்டன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணி ஆகணும், சோஷியல் செக்யூரிட்டி அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அப்போ ஸ்டேட்டோட ரெவன்யூ டெபிசிட் என்ன ஆகும், ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மன்ரேகா ரீசெண்டாக மாற்றினதா இருக்கட்டும், அது என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமாக மாறிடுச்சு. அப்போ ஸ்டேட்டோட பேர்டன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தோ ஸ்டேட்டோட ரெவன்யூ கம்மியானாலுமே ஸ்டேட்டோட பேர்டன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸ்கல் ரூல் அப்படின்றதுமா எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா, 2003 வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டைம் அமெண்ட் பண்ணி இப்போ யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணும். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. So center aiming for 4.3% fiscal deficit for 2026-27. ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ அது எவ்வளோனா 4.3% டார்கெட் வச்சுருக்காங்க. இது ஒரிஜினல் எஃப்ஆர்பிஎம்ல எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்கேசிங் ரிவ்யூ கமிட்டியில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ அஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 4.3% வந்து அஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ஸ்டாட்டிக்கில் கவர் ஆகும். ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, பிரைமரி டெபிசிட்னா என்ன, ஓகே, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நோ அலோகேஷன் ஃபார் சபஹார் போர்ட் அமிட் யூஎஸ் டாரிஃப் ப்ரெஷர் அப்படின்றது. சபஹார் போர்ட் இது எங்கே இருக்குன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பார்த்து வச்சுக்கணும். சபஹார் போர்ட்னால இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது. இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னா என்ன, ஓகே, இந்தியா வந்து எப்படி சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணும், ஓகே, வித்தவுட் பாகிஸ்தானோட பர்மிஷன் எதுவும் தேவையில்லை. ஓகே, பாகிஸ்தானை நம்ம அக்சஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த காரிடாரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ட்ரம்ப் சேஸ் இந்தியா டு ரெஸ்யூம் பர்ச்சேசஸ் ஆஃப் வெனிசுவேலியன் ஆயில் அப்படின்றது. ஸோ வெனிசுவேலியன் ஆயிலை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0% இம்போர்ட்டில் வச்சுருந்தோம். நம்ம இம்போர்ட் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னா ட்ரம்ப்போட அந்த சாங்ஷன்ஸு, ஓகே, ஃபஸ்ட்டு பீரியடில் வந்தார் இல்லையா. ஸோ அப்போது என்னென்னா சாங்ஷன்ஸ், அதனால் இம்போர்ட் பண்ணுறதில்ல. இப்போ ரீசெண்டாக வெனிசுவேலா யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இருக்கிற ஆயில் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு, ஆயில் வாங்கிக்கோங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வெனிசுவேலா ஆயிலை வாங்குறதுக்கான அப்போ இருந்த பிரச்சனை என்ன, ஓகே, இப்போ எப்படி அது சார்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக வெனிசுவேலாவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றது. ஓகே. ஸோ வெனிசுவேலா அடிக்கடி நியூஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்டரிங் ஸ்டேட்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகே, அது கூட பார்டரிங் இருக்கிற கண்ட்ரியும் அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. டைம் இருந்துச்சுன்னா கேரளா அக்சசபிள் டூரிசம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்கம்மா. ஓகே, என்ன அக்சசபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் ரஃபா கிராசிங் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி இது நியூஸில் இருந்துச்சு இல்லையா, நிறைய இதில் ஆல்ரெடி பிலடெல்ஃபி காரிடார் பற்றி பார்த்துருந்தோம். ரஃபா கிராசிங் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, இஸ்ரேலுக்கும் எஜிப்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராசிங், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ மேப் பேஸ்டு கொஸ்டின் தான், இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ குளோபல் நியூஸில் வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயே எதுவும் இல்லைம்மா. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலுக்கு குவிசஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள், ஆக்டிவ் ரீகாலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.